பரிசுத்தப்படுவதாக. இந்த நேரலையின் மூலமாக இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும் உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆராதனைக்கு முன்பாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே, சோஸ்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோஸ்திரம் ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, சோஸ்தரிக்கிறோம் கர்த்தாவே. வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே வாசம் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை மகனே என்று அன்போடு அழைப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. சோஸ்திரம், சோஸ்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோஸ்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் மட்டுமே போதும், நீர் எங்கள் வாழ்க்கையில் நீர் மட்டுமே போதும் என்று ஒரே எண்ணத்தோடு இந்த இடத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்களை ஆசீர்வதியும், பெருவராக ஆசீர்வதித்திருக்கிறார் கர்த்தாவே. நீர் நல்லவர், நீர் நீதியுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை நம்புகிறோம் கர்த்தாவே. என் வாழ்க்கையிலே போதுமானவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்படாதவாறு பார்த்துக்கொள்ளும் கர்த்தாவே. சோஸ்தரிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றி, நன்றி சப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. மட்டுமா எங்கள் மத்தியிலே நீ வாசம் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா என்று கூப்பிடக்கூடிய ஒரு அதிகாரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே, வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கர்த்தாதி கர்த்தாவே, சகலத்துக்கும் அதிபதியாக இருக்கிறவரே கர்த்தாவே. எங்களை நீ தேர்ந்தெடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்த மாட்டோம். எத்தனையோ பேர் கிடைக்காத சாக்கியத்தை கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மை மட்டுமே நேசிப்பதற்காக ஒரு வாஞ்சையை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை நீ மாத்திரம் போதும் ஆண்டவரே. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே நீர் போதும் ஆண்டவரே. ஒளி விளக்காய் வந்தவரே, உம்மை சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீட்டிருப்பவரே, வானம் சிங்காசனமாகவும் பூமி பாதப்படியாகவும் கொண்டு எங்கும் நிறைந்திருக்கிற தேவனே, உம்மை சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்று இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, கர்த்தாவே, உம்மை சோஸ்தரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் போதும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும். இந்த ஆராதனை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே. எங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீர் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் சிறுமைப்பட வேண்டும் ஆண்டவரே. உடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் போதும் ஆண்டவரே. இந்த ஆராதனை பொறுப்பேற்று வருகிறது இயேசுவின் நாமத்திற்கு கெஞ்சி முடியாது. ஆமென். சங்கீதம் 95வது சங்கீதம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் பாருங்கள். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதத்தினால் அவரை ஆர்ப்பரிக்க கடவும். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜாவுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்கள் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடையது, அவர் கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் பாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ள ஆடுகளும் ஆமென். ஆமென். கர்த்தரை கம்பீரமாக பாடி இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தன பண்ண கடவும் பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அவர் நம்முடைய தேவன், நம்முடைய அப்பா, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன். நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லா தேவர்களை காட்டிலும் தேவாதி தேவனாய் இருக்கிறார். அவரை நாம் ஆராதிப்போம் முழு உள்ளத்தோடு, எந்த விதமான சிந்தனைகளும் இல்லாமல் அவரை மட்டுமே நாம் மனதில் வைத்து அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவரை ஆராதிப்போம். துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரர் அவர் மட்டும்தான். எல்லோருமா சேர்ந்து உற்சாகமாக அலங்கார வாசலில் நாளே இந்த பாடல் எல்லோருமா சேர்ந்து
நம்புகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. நீர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் போதும் ஆண்டவரே கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையை தொடங்கி வைத்த தேவன் நீர் ஆண்டவரே. எத்தனையோ புயல்கள், எத்தனையோ இன்னல்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீர் ஆண்டவரே. அதை தணிக்கிற ஒரு நல்ல ஒரு தந்தையாக எங்கள் வாழ்க்கையில் வந்தீர்கள். நன்றி இயேசுப்பா, நன்றி தகப்பனே. உங்களை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த நேரம் வரை எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய ஆவியின் அபிஷேகத்தினாலே எங்களை மூடி மறைத்துக் கொண்டோம். உடைய ஆவியினாலே எங்களை ஊற்றுமானவரே, உடைய ஆவியின் அபிஷேகத்தினாலே எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். அக்னியை போல இந்த நேரத்தில் இறங்கும் ஆண்டவரே, இறங்குவீராக. ஒரு புதிய மாற்றத்தை உண்டு கொண்டீர்கள். அந்த சக்திகளை ஒவ்வொன்றையும் எடுத்து போடும் ஆண்டவரே, அகற்றி போடும் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மையே நம்பி இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் போதும் ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். கர்த்தாவே, இந்த நேரம் வரை எங்கள் மத்தியிலே அசைவோடு செலுத்துகிறோம். மீதியான வேலையை நீர் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியுமாக இந்த நேரலை மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்திலும், இந்த முதல் வாரத்தில், இந்த ஜூன் மாதத்தின் முதல் வாரத்திலும் கூட இந்த நேரலையில உங்களோடு நான் கர்த்தரை ஆராதிப்பதிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை நமக்கு பலனாக இருக்கிறது, ஒரு ஜீவனாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை வல்லமையுள்ளதாக இருக்கிறது. உங்க வாழ்க்கையில் அவருடைய வார்த்தை பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, இந்த நேரத்திலும் நம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் வருகிறோம். நீர் எங்களோடு பேசும், இடைப்படும் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு இடைப்படுவீராக. உமக்கே துதியை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை சங்கீதத்தின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 6வது வசனத்திலிருந்து உங்கள் மத்தியில கொண்டு வர இருக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 6வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. மறுபடியுமாக நான் கடைசி பகுதியை மட்டும் வாசிக்கிறேன். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. இந்த நாளிலும் என்னுடைய செய்தியின் தலைப்பானது நம்மளுடைய சத்தத்தை கேட்கிற தேவன், நாம் பேசுகிறதை கேட்கிற தேவன், செவி கொடுக்கிற தேவன். இதுதான் என்னுடைய நாளின் செய்தியின் தலைப்பாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பிரதானமான ஒரு தேவைன்னு கூட சொல்லலாம், ஒரு ஏக்கம் கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பேசுகிறத ஒருத்தர் காது கொடுத்து கேட்கணும், நம்ம பேசுறத வந்து அவங்க காது கொடுத்து கேட்கணும் அப்படின்றத எல்லாருமே அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில விரும்புகிறதாக இருப்பாங்க. சில நேரத்தில் வந்து நம்ம சந்தோஷமான செய்தியை சொல்றப்போ அது காது கொடுத்து கேட்கணும்னு நினைப்போம். அதே சமயத்தில் ரொம்ப துக்கத்தோடு வருத்தத்தோடு இருக்கிறப்போ அந்த துக்கத்தை யார்ட்டையாவது ஷேர் பண்ணா நல்லா இருக்கும், அந்த வருத்தத்தை யார்ட்டையாவது நம்ம போய் பகிர்ந்து கொண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யார்ட்டையாவது போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள அது ஒரு ஏக்கமாக இருந்து கொண்டே இருக்கும். யார்ட்டையாவது போய் சொன்னோம்னா அது அவங்க தப்பா நினைச்சிடுவாங்களா, யார்ட்டையாவது போய் அது சொன்னா அவங்க எப்படி அதை எடுத்துக்கொள்ளுவாங்க, பல சிந்தனைகள் நமக்குள்ளாக இருக்கு. ஆனால் பிரதானமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, நம்ம பேசுறத ஒருத்தவங்க கேட்டா நல்லா இருக்கும், நம்ம சொல்றத ஒருத்தவங்க காது கொடுத்து கேட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் நம்மளுடைய பிரதான நோக்கமாக நம்ம வாழ்க்கையில் இருக்குது. ஆனா இந்த நாள்ல உங்களிடத்துல நான் ஒரு செய்தியை கொண்டு வருகிறேன், ஒரு நல்ல காரியத்தை கொண்டு வருகிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க பேசுறத கேட்கறதுக்கு உங்க சுத்தியில இருக்கிற மனுஷர்கள் ஆயத்தமா இருக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒருத்தர் ஆயத்தமா இருக்கிறார், அவர் தான் நம்மளை உண்டாக்கின தேவாதி தேவன். நீங்க சொல்ற ஒவ்வொன்றையும் அவர் காது கொடுத்து, அவர் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையையும் உன்னித்து கவனித்து அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரன் அதனால தான் அவர் சொல்றாரு, என் சத்தத்தை அவர் கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. நான் கூப்பிடுறப்போ அவருடைய சந்நிதியில நின்று அவர்கிட்ட நான் கூப்பிடுறப்போ என் சத்தத்தை அவர் கேட்கிறாரியா. அது மட்டும் இல்லாம அவருடைய செவிகளில் என்ன செஞ்சிச்சா, ஏறிற்று. சில நேரத்தில் வந்து நிறைய நேரத்தில் வந்து நான் கவனிச்சிருக்கிறேன், நம்ம உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ சில பேருக்கு வந்து நம்ம பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்றதுக்கு என்ன செய்வாங்கன்னா, அங்கங்க அவங்களோட கவனத்தை திருப்பி அந்த நம்ம பேசுறத செவி கொடுத்து கேட்க மாட்டாங்க.
அதை பார்க்குறப்பே நமக்கு தெரியும், நம்ம பேசாத அவங்க செவி கொடுத்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது நமக்கு அதை பார்க்குறப்பே தெரியும். சில நேரத்தில் வந்து நம்ம அதை கேட்போம், நான் சொல்றேன் நீங்க காது கொடுத்து கேட்குற மாதிரி தெரியலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த நாள்ல நீங்க என்னென்ன உங்க வாழ்க்கையில கடந்து செல்றீங்களோ, அது சந்தோஷமோ துக்கமோ கவலையோ வருத்தமோ என்னென்ன கடந்து சொல்றீங்களோ அதை வந்து வெளிப்படுத்தணும், நான் அதை பேசணும், அதை ஒருத்தர் ஷேர் பண்ணணும், அதை சொல்றப்போ ஒருத்தர் கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதற்கு கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் நம்மை உண்டாக்கின தேவன். அவர் உங்க சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார், உங்களுக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அதே வேத புஸ்தகத்துல யோனா 2வது அதிகாரத்துல 1 வசனத்தை 2வது வசனத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா யோனா இப்படியாக அவர் சொல்லுகிறார், அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, 2வது வசனம், என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அவர் சொல்றாரு, நான் நெருக்கத்திலே இருந்த போது நான் கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சேன்னா கூப்பிட்டேன். அது மட்டும் இல்லாம அவர் சொல்றாரு, அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நெருக்கத்துல நான் இருந்தப்போ, நான் நல்லா இருந்தப்போ இல்லப்பா, நான் நெருக்கத்துல இருந்தப்போ நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு என்ன செஞ்சாருன்னா உத்தரவு அருளினார். அது மட்டும் இல்லாமல் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். கூக்குரலிடுறது அப்படின்னு சொன்னா சத்தம் போட்டு நான் கத்தி கூப்பிட்டேன். எங்க இருந்து அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, பாதாளத்தின் வயிற்றில் இருந்து. அந்த இடத்துல இருந்து யாராவது கூப்பிட்டா கூட கேட்க முடியுமா அப்படின்னா தெரியல எனக்கு. ஆனா அவர் சொல்றாரு, நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து, யாருமே கேட்க முடியாத ஒரு இடத்துல இருந்து நான் சத்தம் போட்டு நான் என்ன செஞ்சேன்னா அவரை நோக்கி நான் கூப்பிட்டேன். அப்ப என்ன செய்யாரு சொன்னா, அவர் என் சத்தத்தை கேட்டார். ஒரு ஆமென் சொல்லலாமே. நீங்க எங்க இருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் உங்க சத்தத்தை, நீங்க சொல்றத அவர் காது கொடுத்து அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது சங்கீதத்துல 8வது வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். சோ இந்த வசனம் எல்லாம் நான் எதுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் நல்ல உங்களுடைய சிந்தனையில பதிய வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க அவர் சந்நிதியில, கர்த்தர் சந்நிதியில நின்று என்னென்ன நீங்க பேசுறீங்களோ அதை கேட்கிற தேவனாக இருக்கிறார். சில நேரத்துல நம்ம நினைப்பது உண்டு. என்ன நினைப்பது உண்டுன்னா, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், நீங்க இதை கேட்கறீங்களான்னு தெரியலையே, நான் வந்து புலம்பிட்டே இருக்கிறேன், சில நேரத்துல நான் வந்து என் மனசுல இருக்கிற எல்லாவற்றையும் நான் சொல்லிட்டே இருக்கிறேன், இதை நீங்க கேட்டு பதில் தரீங்களானே எனக்கு தெரியல, இதை நீங்க காது கொடுத்து கேட்கறீங்களானே கூட எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்வது உண்டு. அப்படி நானும் பல நேரத்துல சொல்லியிருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் அந்த சூழ்நிலையில கடந்து சென்றிருப்பாங்க. எத்தனையோ பேர் எல்லா நேரத்திலும் அவங்க சொல்லியிருக்கலாம், நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், அழுது புலம்பிட்டே இருக்கிறேன், எனக்கு பதில் வந்த மாதிரி தெரியல, என் சத்தத்தை அவர் கேட்கிற மாதிரி, நான் சொல்றதை அவர் கேட்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்பது உண்டு. ஏன் நானே என்னோட வாழ்க்கையில் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். இப்படியாக ஒரு நாள் சொல்லி கொண்டிருந்த வேளையில ஒரு வசனத்தை ஆண்டவர் என்னுடைய கண்களிலே காண்பித்தார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 12வது அதிகாரம் 36வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. அந்த வசனம், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை சொல்லுகிறது, மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்துல ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்க, இதை பார்த்தீங்கன்னா மனுஷனை குறித்து, சாதாரண மனுஷனை குறித்து இந்த வசனம் சொல்லப்படுகிறது. அவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, மனுஷன் பேசுற வீணான பேச்சுகள் எல்லாவற்றையும் குறித்து நியாய தீர்ப்பு நாள் என்ன செய்யணும்னா கர்த்தர் முன்பதாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா. அப்போ என்னன்னா, மனுஷன் பேசுற வீணான ஒவ்வொரு வார்த்தையும் அவர் என்ன செய்யறாருன்னா கணக்கு எடுத்து வச்சிருக்கிறாராம். இன்னைக்கு இவரு இந்த வீணான பேச்சை பேசினார், இந்த வீணான வார்த்தைகளை சொன்னாரு, இந்த வீணான காரியத்தை குறித்து உட்கார்ந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லி இது என்ன செஞ்சிருப்பாருன்னா கணக்கு எடுத்து வச்சிருப்பாராம்.
நல்ல கவனிங்க, ஒரு மனுஷன் பேசுற வீணான வார்த்தையே அவர் கணக்கு எடுத்து வைப்பாருன்னு சொன்னா, நீங்களும் நானும் அவருடைய சந்நிதியில போய் சொல்ற வார்த்தைகளை எவ்வளவு முக்கியத்துவமாய் காது கொடுத்து அவர் கேட்கிறவராக இருப்பார். புரிஞ்சவங்களா உட்கார்ந்த இடத்துல ஒரு ஆமென் சொல்லி பாருங்க. கர்த்தர் நீங்க அவர் சந்நிதியிலே அவர் பிரசன்னத்துல வந்து சொல்ற ஒவ்வொன்றையும் அவர் நிராகரித்து தள்ளி வைக்கவே மாட்டாரு. அதை காது கொடுத்து உன்னித்து அவர் கவனித்து கேட்கிறவராக இருக்கிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தில் எப்படியாக சொல்லப்படுகிறது, தேவன் அவர்கள் பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு அவர் என்ன செஞ்சாரா, ஆபிரகாமோடும் யாக்கோபோடும் ஈசாக்கோடும் செய்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்தார். சில நேரத்தில் பெருமூச்சின் சத்தம் அப்படின்னு சொன்னா வார்த்தையே வரல, அந்த வார்த்தை வெளிப்படுத்தவே முடியல. அந்த ஒரு கண்டிஷன்ல தான் என்ன செய்யணும், அந்த பெருமூச்சு நம்மளே அறியாம வந்து போகும். அந்த ஒரு பெருமூச்சை கூட அவர் என்ன செய்வாரா, அவர் உன்னிச்சு கவனிச்சு நமக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நினைவு கூர்ந்து பார்ப்பாராம். அப்படின்னா நம்ம அவர் சந்நிதியில சொல்றத மாத்திரம் இல்லை, அவர் சந்நிதியில போய் பெருமூச்சு விட்டாலே அவர் கவனிக்கிறார். அப்போ நம்ம மேல எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார், அவர் நம்ம மேல எவ்வளவு கவனமாக உன்னித்து நம்மளை காண்கிறவராக இருக்கிறார். ஸோ இந்த சாயங்கால வேளையில உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில யார் செவி கொடுக்குறாங்க? இல்லை. ஒருவேளை கணவன் சொல்லலாம், நான் பேசுறதை என் மனைவி செவி கொடுக்கல. ஒருவேளை மனைவி சொல்லலாம், நான் பேசுகிறதை என் கணவன் செவி கொடுக்கவில்லை. ஒருவேளை பிள்ளைகள் சொல்லலாம், நான் பேசுறதை என் பெற்றோர்கள் செவி கொடுக்கல. இல்லை ஒருவேளை தகப்பன் தாய்மார்கள் சொல்லி கொண்டிருக்கலாம், நான் சொல்றதை என் பிள்ளைகள் செவி கொடுக்கல. ஆனால் நல்ல கவனிங்க, யாராக இருக்கட்டும், ஒருத்தர் செவி கொடுக்கலன்னா அதை குறித்து நீங்கள் கவலையப்படாதீங்க. நீங்கள் சொல்ற ஒவ்வொன்றையும் அவர் கணக்கெடுத்து உன்னித்து கவனிப்பதற்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்தான் நம் ஆண்டவராகிய தேவன். அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஸோ வேதத்திலிருந்து இன்னைக்கு 2 சம்பவங்களை உங்களுக்கு நான் கொண்டு வர இருக்கிறேன். இந்த 2 சம்பவத்தில் 2 ஸ்திரீகளை குறித்து நான் பிரசங்கிக்க இருக்கிறேன். ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில் ஆகாரை குறித்து நான் பிரசங்கிக்க இருக்கிறேன். இந்த வேளையில சொல்ல இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 21ல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த முதல் வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும், ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. ஈசாக்கு பிறந்ததை நம்ம பார்க்கிறோம். ஈசாக்கு பால் குடிக்கிறத மறந்து அந்த ஒரு விழாவை கொண்டாடுறாங்க. அந்த ஒரு தருணத்துல ஆகாரனுடைய மகன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்மாவேல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஈசாக்கை கிண்டல் பண்றான். இப்போ இதை பார்த்த சாராளுக்கு ரொம்ப கோபம் உண்டாகி ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்றாரு, இவங்க 2 பேர்த்தையும் என்ன செய்யணும், துரத்தி விடும், வெளியே அனுப்பி விடுங்க, நம்ம மகன் தான் சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ ஆண்டவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, ஆமாப்பா ஈசாக்கு தான் சுதந்திரவாளி, அவனை நான் ஆசீர்வதிப்பேன். ஸோ நீ ஆகாரை குறித்து இஸ்மாவேலை குறித்து கவலைப்படாத, அவங்களை அனுப்பிவிடு, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ 14வது வசனத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தியில தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெர்சோபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். இப்போ என்ன செய்யறா, ஆபிரகாம் அனுப்பின உடனே இவர் கிளம்பி போறான். இப்போ கிளம்பி போன உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவங்க வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணி போக போக துருத்தியிலே அவங்களுக்கு ஆபிரகாம் கொடுத்த தண்ணீர் என்ன செய்யுதுன்னா தீர்ந்து விட்டது. 15வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, 16வது வசனம், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இப்ப நல்ல கவனிங்க, வனாந்திரத்துல அவங்க பிரயாணம் பண்ணிட்டு போறப்போ துருத்தியில் இருந்த தண்ணீர் தீர்ந்த உடனே இந்த இஸ்மாவேல் மரிக்கிற ஒரு தருணத்துல இருக்கிறான். இப்போ இதை பார்க்க முடியாத ஆகார் என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா, ஒரு செடியின் கீழாக அந்த பிள்ளையை போட்டு விட்டுட்டு எதிர்ப்புறமாக அம்பு எய்கிற ஒரு எதிர்ப்புறம் அம்பு எய்யக்கூடிய ஒரு தூரத்துல என்ன செய்யறா போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுகிறான்.
ஏன்னா பிள்ளை மறிக்க போறான், வனாந்திரத்துல தண்ணி இல்லை, தாகத்தின் நிமித்தம் மறிக்க போறான். இப்ப நல்ல கவனிங்க, இவ சத்தமிட்டு அழுதது கர்த்தரை நோக்கி பார்த்து அழுகல. வனாந்திரத்துல தன் பிள்ளை மறிக்க இருக்கிறா, ஆனா அந்த பிள்ளை மறிக்கிற துக்கத்தை தாங்க முடியாம சத்தமிட்டு அழுகிறான். ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, 17வது வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அந்த இடத்துல வசனத்துல 16வது வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, ஆகார் சத்தமிட்டு அழுதார். பிள்ளை அழுததை பற்றி எதுவும் சொன்னதா அந்த இடத்துல போடல. ஆனா தேவன் யாருடைய சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொன்னா, ஆகாருடைய சத்தத்தை அல்ல, பிள்ளையின் சத்தத்தை. 17வது வருஷத்துல பிள்ளையின் சத்தத்தை என்ன செய்தாரா கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். நல்ல கவனிங்க, வனாந்திரத்தில் சாக கிடந்த அந்த பிள்ளையின் சத்தத்தை தேவன் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னார கேட்டார். ஆனா ஆகாரும் அந்த இடத்துல போய் என்ன செஞ்சாரா, வனாந்திரத்துல உட்கார்ந்து பிள்ளை அழுகிறது துக்கத்தை தாங்க முடியாம அவ கத்துறா. அவ ஒரு சைடு ரொம்ப புலம்பி அழுகிறா. எல்லா தாயாருக்கும் இருக்கிற ஒரு அங்கலாய் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனா தேவன் சாக கிடந்த அந்த பிள்ளையின் சத்தத்தை அவர் என்ன செஞ்சாரா, காது கொடுத்து கேட்டார். வனாந்திரத்துல பிள்ளை அழுத சத்தத்தை கேட்பதற்கு அந்த இடத்துல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா யாருமே இல்லாத அந்த இடத்துல அந்த சத்தத்தை வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து கேட்பதற்கு தேவன் இறங்கி வந்தார். அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அவர் இறங்கி வந்தார். ஸோ இன்னைக்கு முதல் விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க கடந்து செல்லுகிற பாதையில உங்க சத்தத்தை கேட்கிறதற்கு யாருமே இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அவர் கேட்கறதுக்கு தேவன் எப்பயுமே ஆயத்தமா இருக்கிறார் மட்டும் இல்லை, அவர் அந்த சத்தத்தை கேட்டு நீங்க இருக்கிற சூழ்நிலையில அவர் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து 18வது வசனத்தில் எப்படியா போடுகிறது, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். 17வது வசனத்துல எப்படியா போடுகிறது, ஆகாரை தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பிள்ளை இருக்கிற இடத்திலேயே தேவன் அவருடைய சத்தத்தை கேட்டார். அவன் எங்க இருந்தான்? ஒரு வனாந்தரத்துல சாகர நிலைமையில இருந்தான். அந்த ஒரு தருணத்துல தேவன் அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். நான் விசுவாசிக்கிறேன், ஏன் இஸ்மாவேலுடைய சத்தத்தை கேட்டார்னு சொன்னா, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்ததினால தான் இஸ்மாவேல் அந்த இடத்துல சத்தமிட்டதை கேட்டார். நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவங்க பிரயாணம் பண்ணுவதற்கு அனுப்புறது என்பதாக ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. ஆபிரகாமை நோக்கி பார்த்து சொல்றாரு, 13வது வசனம் 21வது அதிகாரத்தில் 13வது வசனத்துல, அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடியால் அவனையும் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோட பண்றாரு. இது அடிமை பெண்ணாகிய மகன் ஆபிரகாமோடைய வித்தா தான் இருக்கிறான். ஆனா அடிமை பெண்ணுடைய மகன் இருந்தாலும் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, அவனையும் நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன் நான். அப்ப அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அந்த பிள்ளை மரிக்கிற தருணத்தில் இருக்கிறப்போ நினைவு கூறார். நீங்க முதல் காரியம், நீங்க கடந்து செல்ற சூழ்நிலையில வனாந்திரமும் வறட்சியுமா இருக்கா, யாருமே இல்லை நீங்க நினைக்கிறீங்களா, நீங்க போடுற சத்தத்தை, நீங்க கூப்பிடுற சத்தத்தை, நீங்க அங்கலாய்ப்போட வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை தேவன் அவர் கேட்டு அவருடைய வாக்குத்தத்தங்களை, அவர் உங்களோடு ஏற்படுத்தின உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார். த ஃபர்ஸ்ட் திங், எப்பயுமே ஆண்டவர் உங்க சத்தத்தை கேட்கறது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்துருக்கிறாரோ அந்த நேரத்தில் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நீங்க இருக்கிற சூழ்நிலையில் அவர் கடந்து வருகிறவராக இருக்கிறார். So God is always ready to listen to you. ஆண்டவர்
உங்க சத்தத்தை நீங்க இருக்கிற சூழ்நிலையிலேயே அதை கேட்பதற்கு எப்பவும் ஆயத்தமாக இருக்கிறார். இரண்டாவதாக இன்னொரு ஸ்திரியை குறித்து நான் பிரசங்கிக்க இருக்கிறேன். இன்னொரு ஸ்திரியை குறித்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 2வது வசனத்தில் இருந்து 8வது வசனம் முடிக்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் ஒரு நியாயாதிபதியும் குறித்தும் ஒரு ஏழை விதவியை குறித்தும் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கிறோம். ஒரு விதவியை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நியாயாதிபதியை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 18:2 சொல்லப்பட்டிருக்கும். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாக இருந்தான். இந்த நியாயாதிபதியோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அவன் தேவனுக்கு பயப்பட மாட்டான். இந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாத மட்டும் இல்லை, மனுஷரை மதிக்கவே மாட்டான். யாராவது அவன்கிட்ட நியாயம் கேட்டு வந்தாங்கன்னு சொன்னால், அந்த கேஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஜட்ஜ் அவர்கிட்ட எட்டு வந்தார் அப்படின்னு சொன்னால், அந்த எட்டு வர மனுஷனை என்ன செய்ய மாட்டான்னா, காது கொடுத்து கேட்க மாட்டான், மதிக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி. அந்த நியாயாதிபதி கிட்ட என்ன செய்யறான்னு சொன்னால், ஒரு விதவை என்ன செய்யறான்னா, அவர் கடந்து அவளுக்கு உண்டான எல்லா சொத்துக்களையும் மீட்டு தரும்படியாக என்ன செய்யறான்னா, அது ஒரு நியாயம் கேட்டு வருகிறார். இப்போ இந்த விதவை பார்த்தீங்கன்னா 3வது 4வது வசனத்தில் எப்படியாக சொல்லப்படுகிறது, அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவனிடத்தில் போய் எனக்கு என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினால், வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும், 5வது வசனம், இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடியினால் அவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் என்றார். நல்ல கவனிங்க. இந்த விதவை தனக்கு உண்டான ஒரு காரியத்தில் நியாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்னு சொன்ன, நியாயாதிபதி கிட்ட நிற்கிறான். ஆனால் இந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவன்? இவன் மனுஷனை மதிக்காதவன், தேவனுக்கு பயப்படாதவன். ஸோ இவங்கிட்ட நியாயம் கேட்டு வந்தப்போ இந்த விதவை கொண்டு வர்ற காரியத்தை பொறுப்பெடுத்தவே மாட்டான். ஆனால் இந்த ஏழை விதவை என்ன செய்றா அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் மறுபடியுமாக நியாயம் கேட்டு நின்றுட்டே இருந்தார். ஒரு தருணம் வந்துச்சு, இந்த விதவை என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் நின்றபடினால இவன் சும்மா என்னையே தொந்தரப்படுத்திட்டே இருவான். என்னை பத்தி நல்லா தெரியும், நான் தேவனுக்கு பயப்பட மாட்டேன், மனுஷரை மதியாதவன் நல்லா தெரிஞ்சு என்கிட்டே நியாயம் கேட்டு நிற்கிறான், தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறான். சரி பரவாயில்ல, இது மறுபடியும் இந்த பெரிய ஒரு தொந்தரவா இல்லாதபடிக்கு இவளுக்கு நான் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த கொண்டு வந்த கேஸை எடுத்து பார்த்தார். அவளுக்கு நியாயம் செய்யும்படி அந்த கொண்டு வந்த காரியத்தை எடுத்து கேட்டார். நல்ல கவனிங்க. அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதியே, மனுஷனை மதியாத தேவனுக்கு பயப்படாத நியாயாதிபதியே ஒருத்தர் மறுபடியுமாக கேட்கிறப்போ நியாயம் செய்வதற்கு இறங்கி வருவார்னு சொன்னா, நம்மளுடைய நியாயாதிபதி அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். அவர் செய்கிற நியாயத்தில் உண்மை உள்ளதாக இருக்கும். அவர்கிட்ட போய் நம்ம நின்னோம் அப்படின்னு சொன்னால், அவர் நமக்கு நியாயம் தருகிற தேவன் மட்டும் இல்லாமல், நம்ம மறுபடியும் போய் கெஞ்சி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம போய் அவர்கிட்ட கேட்குறப்போ அதை பார்த்தே அவர் இறங்கி கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ 2வதாக நம்ம கடந்து நம்ம சத்தமிட்டு கூப்பிடுகிற தேவன் யார் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். யார் அப்படின்னு சொன்னால், அவர் நியாயம் செய்கிற கர்த்தர். அவர் நீதியுள்ள ஒரு நியாயாதிபதியாக இருக்கிறார். ஸோ இந்த நாளில் இந்த 2 காரியம், இந்த 2 தாட்ஸ் உங்கள் மத்தியில் நான் கொண்டு வர இருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். இந்த கர்த்தர் உங்கள் சத்தத்தை எங்கே இருந்தெல்லாம் கேட்குறார் அப்படின்னு சொன்னால், ஈவன் நீங்கள் வனாந்திரமான சூழ்நிலையில், வறட்சியான சூழ்நிலையில், எந்த மனுஷரும் கேட்க முடியாத ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் அவரை கூப்பிடுறப்போ அவர் உங்களுக்கு செய்த வாக்கை, உடன்படிக்கை நினைவு கூர்ந்து உங்கள் சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். 2வது,
அவர் நியாயம் செய்கிற கர்த்தராக இருக்கிறதுனால, அவர் நீதி செய்கிறவராக இருக்கிறதுனால, அவர்கிட்ட சொல்ற ஒவ்வொன்றையும் அவர் கேட்டு அதற்கு நீதி செய்கிறவராக இருக்கிறார். ஸோ ஒரே ஒரு விஷயம்தான், இன்னைக்கு நீங்க சொல்கிறதை கேட்பதற்கு ஒரு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். அதுல உங்களுக்கு நிச்சயமா அவர் செவி கொடுப்பார். அவர் நிச்சயமா உங்களுக்கு நீங்க சொல்றத காது கொடுத்து கேட்பதற்கு எப்பயுமே ஆயத்தமா இருக்கிறார். ஸோ இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி, நீங்க அவர்கிட்ட சொல்வதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆர் யூ ரெடி டு ஷேர் வித் ஹிம்? நீங்க அவர்கிட்ட போய் பகிர்ந்து கொள்வதற்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? போய் மனுஷனை தேடாதீங்க. மனுஷனை தேடி போய் நிற்காதீங்க. இவர்கிட்ட சொன்னா நல்லா இருக்குமா, அவர்கிட்ட சொன்னா நல்லா இருக்குமா, அவங்கள தேடி நிற்காதீங்க. ஆண்டவரை தேடி போங்க. அவர் நிச்சயமாக உங்களுக்கு செவி கொடுப்பார். கண்களை மூடி செபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனப்பா. நீர் எங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து எங்களுக்கு பதில் தருகிற தேவன். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையானது இவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணட்டும். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உமக்கே துதியை செலுத்துகிறோம். நாங்கள் மறுபடியும் சந்திக்கும் வரைக்கும் நீர் எங்களோடு இடைப்படும் பேசு. உமக்கே துதியை கன மகிமைகளை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Amen.